பாண்டியன் வீட்டுக்கு வராரு. கோமதியும் இருக்காங்க. வந்த உடனே கோமதி கேட்குறாங்க, எங்க சரவணன் வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை கதிர் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் சரவணன் 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா நான் என்னம்மா பண்ணேன், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, போயிட்டு அஞ்சலி வீட்டில் அசிங்கமாக பேசியிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா சொல்லு, அஞ்சலி எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிடா, அதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போட போவியா அப்படின்னு கேட்குறாங்க. வேற என்னம்மா பண்ண முடியும், என்ன பண்ண முடியும், அந்த தங்கமயிலோட அம்மா அடங்கவே மாட்டாங்க, அவங்க வேணும்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னையும் அந்த அஞ்சலியும் சேர்ந்து வாழ விட மாட்டான்னு சொல்கிறாங்க. அவங்க யாருமா என்னோட வாழ்க்கையை முடிவு பண்ணுறதுக்கு, என்னோட வாழ்க்கை நான் தான் வாழணும், அவங்க தேவையில்லாத பேசிகிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் போய் சண்டை போட போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. கதிர் கூட இருக்காரு. என்னடா என்னடா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அண்ணன் ரொம்ப கோவமாக அப்படி தான் பண்ணார், இருந்தாலும் அவங்க பண்ணதும் தப்பு தானே, அஞ்சலின்றவங்க எந்த தப்புமே பண்ணலை, அவங்கள போயிட்டு வீட்டு வாசலில் நின்று திட்டுறது எல்லாமே தப்பு தானே, சுற்றி இருக்கவங்களாம் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு. அந்த அம்மாவை திருத்தவே முடியாது, அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி தான் என்னையும் அவரையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுது, ஜெயிலில் வச்சுது, என்னென்னவோ பண்ணுச்சு. இப்போ என்ன பண்ண முடியும், அதுக்கு நீ எதுக்கு போய் சண்டைலாம் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மா அந்த பொம்பளையை அடக்கலைனா இன்னும் என்னென்ன பண்ணணுன்னே தெரியாது, அதனால தான் நான் போய் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார் சரவணன். இங்கே பாரு, அவங்க ஃபோன் பண்ணாங்க, தங்கமயில் ஏதோ மயக்க கீழே விழுந்துட்டாலாம், அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க, நான் நாளைக்கு போய் பார்க்குறேன், நீ போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. மா என்னெல்லாம் போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பார் சரவணா, சொல்கிறத கேளு, சும்மா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர டென்ஷனோட போகிறாரு. கூட கதிரும் போகிறாரு. பாரு கதிர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பாரு, கொஞ்சமாவது அவங்க என்னோடய மனசை புரிஞ்சுக்கிறாங்களா, நான் எவ்வளோ கோவத்தில் இருக்கேன், இப்போ தங்கமயில் அட்மிட் ஆகிருக்கா, நீ போய் பாருன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்காக போய் பார்க்கணும், எனக்கு புரியல, அவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அண்ணே என்ன தான் இருந்தாலும் வயிற்றில் குழந்தை இருக்குண்ணே, அந்த குழந்தைக்காவது போயிட்டு சும்மா பார்த்துட்டு வாண்ணே அப்படின்னு சொல்கிறாரு கதிர். சரி கதிர் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சரவணன் போகிறாரு. அங்கே தங்கமயில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. உள்ளே செக்கப் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. வெளியே பாக்கியாக இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. திடீர்னு பேசிக்கிட்டே இந்த மயக்கடிச்சு விழுந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சிட்டோன்னே வெளியே வந்து சொல்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க, அதுக்கப்புறம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கி அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. யோ என்ன பண்ணலாம், இதை அப்படியே பெருசாக்கணும், என் பொண்ணை ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. இங்கே பாரு பாக்கியா, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காத, ஏற்கனவே நீ பண்ணனால தான் இப்போ வந்து மயக்கத்தில் வந்து தங்கமயில் இருக்குது, நீ வேறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்காத, கம்முனி விடு, அமைதியாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னையா நீயும் உன் பொண்ணு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிற, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அங்கே வந்து சரவணன் வராரு. இவங்க 2 பேரும் வேறு பக்கம் பார்க்குறாங்க. சரவணன் அப்படியே ரூமுக்கு போகிறாரு. தங்கமயில் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தவொடனே அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. என்ன பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வைக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரவணன் எதுவுமே பேசவே இல்லை. அங்கேருந்து வெளியே வராரு. வந்த உடனே அப்படி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லு சரவணா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அஞ்சலி இப்படி பண்ணுற, நான் ஃபோன் பண்ணது உனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கா, ஏன் ஃபோன் பண்ணிங்கன்ற மாதிரி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. உடனே அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லை சரவணா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு எதுவுமே சரியாக படலை, எனக்கு என்னவோ நீயும் நானும் பேசுகிறது நல்லது இல்லைன்னு தோணுது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சரவணனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. என்ன அஞ்சலி இப்படி பேசுகிற, வேறு எப்படி சரவணா பேச சொல்கிற, தங்கமயில் அவங்களோட அம்மா வந்து என்னென்ன பேசினாங்க நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சேர்ந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க, எங்களால் அதை தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. அவங்கள நான் போய் திட்டிட்டு வந்துட்டேன், அஞ்சலி இனிமேல் உன்னை யாரும் திட்டமாட்டாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரி சரவணா, இனிமேல் திட்டமாட்டாங்க, இப்போ திட்டிட்டு போனாங்கல்ல, அதை சரி பண்ண முடியுமா, அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது, தெருவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தாங்க தெரியுமா, அது எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. சரவணா இனிமேல் எனக்கு நீ ஃபோன் பண்ணாத சரவணா, ப்ளீஸ் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியே சரவணனுக்கு டென்ஷனாக இருக்குது. அஞ்சலியே என்கிட்ட பேச விடாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர கோவத்தோடு போகிறாரு வீட்டுக்கு. எப்பவும் போல் குடிச்சிட்டு போகிறாரு.
அப்படியே பார்க்குறாங்க கோமதி, பாண்டியன் 2 பேருமே எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே ரூமுக்கு போறாரு. "என்னங்க இவன் அடிக்கடிக்க குடிக்க ஆரம்பிச்சுட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "அவன் இப்ப அப்படிதான் இருப்பான். ஏன்னா இப்ப அவனுக்கு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. எப்படியாவது இப்ப அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் அவன் நிம்மதியா இருப்பான்" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்னங்க இவனுக்கு மனசாட்சியே இல்லையா? நாம தானே இவன வளர்த்தோம். கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லையா? எதுக்காகங்க இப்படி நடந்துக்கிறான்?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கோமதி. "அவன் அப்படிதான் இருப்பான். காலையில பேசிக்கலாம். இப்போதைக்கு அவங்ககிட்ட போய் எதுவுமே பேச வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. கோமதி ரொம்ப ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. அப்படியே ஒரு மாரி டென்ஷனாவே போறாங்க. போயிட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கருந்து அரசி வராங்க. வந்த உடனே, "இங்க பாரு, உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏதாவது சாப்பிட குடு" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே போய் பார்க்குறாங்க. "அண்ணன் தூங்கிடுச்சுமா" அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. "சரி பரவாயில்ல விடு, காலைல பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க சரவணன் நெனச்சு. "இவன் இந்த மாதிரி பண்றானே" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனாக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன அத்த இந்த நேரத்தில ஃபோன் பண்ணியிருக்கீங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "இல்ல, தங்கமயில் இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நாளைக்கு நீ நானும் போய் காலையிலேயே பார்த்துட்டு வந்துடலாம். வரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி அத்தை, நான் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு நான் நாளைக்கு வரேன். நீங்களும் நானும் போய் பார்த்துட்டு வந்துடலாம்." அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. "பரவாயில்ல தான் சொன்னாங்க" அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "பரவாயில்ல மீனா, இருந்தாலும் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம், நீ வா" அப்படின்னு சொல்கிறாங்க. "சரி அத்தை, நான் கண்டிப்பாக வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்க அவங்க பொண்ணு கேட்குறாங்க, "ஏம்மா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அக்காவ நீ நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாண்டி, என்ன பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி தோணும். அவளோட வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போக போது. அதனால நான் போய் சண்டை போட்டேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. சரி, சரி, நீ சாப்பாடு செய்யி, நான் எடுத்துட்டு போறேன் அவளுக்கு" அப்படின்னு தான் சொல்றாங்க. "அப்பா அக்காவ யார் பார்த்துட்ருக்கா?" "உங்க அப்பா தான் இருக்காரு. நான் போனா தான் அவரு வருவாரு. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நான் சாப்பாடுலாம் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சமையல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே பாக்கியா யோசிக்கிறாங்க. எதுக்காக இவ இப்படி நடந்துக்கிறா? வாழ்க்கைய விட்டு குடுக்கணும்னு நினைக்கிறா. ஆனா அது தப்பு தானே! இவ காலம் ஃபுல்லா நான் வச்சு பார்க்க முடியுமா என்ன? ஏன் தான் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாளோ தெரியல. புருஷன் வீட்டுக்கு போய் வாழறது தான் பெருமைன்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே சொல்லிக் குடுத்தாங்க. எதுவா இருந்தாலும் புருஷன் வீட்டோட பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, இவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியல. தானா குழந்தைய வளர்த்துக்கிறேன்றா, தனியா பார்த்துக்கிறேன்றா. ஐயோ கடவுளே! அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க. "என்னம்மா இப்படி புலம்பிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து கேட்குறாங்க. "அதுவாடி ஒண்ணும் இல்ல. தங்கமயில நினச்சு தான் நான் புலம்பிட்டு இருக்கேன்." "சரி, சரி, நீ சாப்பாட செய்." "அம்மா எல்லாம் செஞ்சுட்டேம்மா, கட்டிட்டேம்மா, இந்தாங்கம்மான்னு" குடுக்குறாங்க. "சரி, நான் போயிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பா வருவாரு உன் கூட பார்த்துக்கிறதுக்கு, சரியா உன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாங்க. "யோவ்! நீ வீட்டுக்கு போ. நான் பார்த்துக்கிறேன் தங்கமயில, சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. "சரி, நான் பார்த்துக்கோ. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீ தங்கமயில ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்காத" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. "நான் என்னய்யா பேசப் போறேன்? என்ன பேசப் போறேன்? அவ பண்றது எல்லாமே எனக்கு கோவம் வரா மாதிரி தான் இருக்கு. யாருமே வேணான்னு சொல்றா. தனியா வாழ்ந்துக்கிறேன்றா. இந்த உலகத்துல தனியா வாழ முடியுமா? அது எனக்கு தெரியவே இல்ல. எப்படி வாழ முடியும்?" அப்படின்னு கேட்குறாங்க. "சரி, சரி. இப்ப உடம்பு சரியில்ல. நீ ஏதாவது ஒண்ணு பேசி டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. இல்லன்னா நீ போ, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "வேணாம், வேணாம். நான்லாம் எதுவும் பேச மாட்டேன். நானே பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு, கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே டென்ஷனா இருக்காங்க. தங்கமயில் அப்படியே யோசிக்கிறாங்க. எதுக்காக அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே! ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கோமதி, மீனா 2 பேருமே சேர்ந்து வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. வந்து உள்ள போறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க. "எப்படி இருக்க? பரவாயில்லையா? ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல அத்த, ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, அ ஏதோ தெரியாம வந்துட்டு மாமா அப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கணும்ல" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இல்ல மீனா, எனக்கே தெரியல. நான் பேசிட்டே இருந்தேன். திடீர்னு மயக்கம் அடிச்சு விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ஒண்ணும் இல்லல்ல? டாக்டர் ஒண்ணும் இல்லன்னு தான் சொன்னாங்க. இப்போ நாளைக்கு போயிடுவோம் வீட்டுக்கு" அப்படின்னு தங்கமயில் கோமதி கிட்ட